அவரு போனா போது ஒரு 2 லட்சம் கொடுத்துறோம். 10 லட்சம் கூட ஏத்துங்கண்ணா. உனக்கு வேணாம் ஊடியா, எங்களுக்கு வேணியா, பணம் வேணியா. 5 கோடி இப்ப வந்தே ஆகணும் எங்களுக்கு. மர்க்கா சொல்லு. 5 கோடி இப்ப வந்தே ஆகணும் எங்களுக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 5 கோடி வந்தே ஆகணும். எனக்கு வந்து யாரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பதில் கேட்டுனுக்குற? நீங்களா யாருடா? உனக்கு என்ன வேணும்? நான் வந்து மாமா வேணும். நான் வந்து மாமா வேணும். யோ புதையில இங்க இருக்குது, எங்கதான் இருக்குது? அப்புறம் அசிங்கமா கேப்பேன் கம்மு. தப்பா பேசாதீங்க, தப்பா பேசாதீங்க. வாங்கண்ணா. வெல்கம் பேக் டு VIP ஸ்பெஷல் பிராங்க். நான் உங்கள் செல்வா. நான் தான் உங்க வினோத். தம்பி சொல்லுங்க அண்ணா. அன்றும் இன்றும் என்றும் எப்போதும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்க இருக்கோம். மக்களை இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதையல்னு வச்சு ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 பேர் வச்சு தரமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்க சொல்லி உங்களுக்கு வேறு மாதிரி ஃபன்னாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை மட்டும் ஆளில் போட்டு வச்சிங்க நண்பா. வீடியோ வேறு மாதிரி இருக்கும், மாஸ் பண்ணுறோம், தரமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? வேணாம் செய்ய வேணாம். நான் வந்து ராணிப்பேட்டையில இருந்து வரேன் ப்ரோ. நீங்க வந்து புதையல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்க எங்கேயும் புதையல்லாம் எதுவும் கிடையாது ப்ரோ. மேப் எங்க MD போட்டு குடுத்துறாங்க ப்ரோ. எந்த எம்டி? ராணிப்பேட்டையில எங்க MD, மேட்டூர்னு ஒரு ஊரு. எங்க MD வந்து போட்டு குடுத்துறாரு மேப். ஓகேவா? இங்க வந்து எப்படியும் அதனுடைய மதிப்பு வந்து 5 கோடி வந்து வரும்னு சொல்லிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஷேர் குத்துறோம். இந்த பாருங்க, இந்த இடம் பிளேஸ் காட்டுது. அந்த இடம் இப்ப உங்களுக்கு எங்க காட்டுது? இதுதான் வந்து காஞ்சிபுரம் டு பல்லூர் போற ரூட். இது எங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் தான் காட்டுது. கரெக்டா அந்த கோயிலாண்டு தான் காட்டுது. அந்த பக்கம் காலேஜ் காட்டுது இந்த பாயிண்ட். ஆஹா, இவன் அவனே தாப்பா. இந்த பாயிண்ட் தான் எந்த இடத்துல இருக்குது? இந்த கோயிலாண்டு காட்டுது ப்ரோ. கோயிலாண்டு எங்க இருக்குது ப்ரோ? நீங்க உங்களுக்கு தெரியும் சொல்லி தான் உங்களை கேக்குறோம். அதான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது ப்ரோ. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. வேற என்ன தெரியும் ப்ரோ? வேற என்ன தெரியும்? பதில் எப்படி ப்ரோ எங்களுக்கு இருக்குது நீங்க தெரியும் ப்ரோ? உங்க ஆளை கேட்டேன் ப்ரோ, உங்க ஃப்ரெண்டு தான் கேட்டேன் நானு. உங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்லி தான் அவர் கூப்பிட்டாரு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அவனே புரியல. ப்ரோ அது என்ன சும்மா இதுனா விளையாடுற பொருள் இங்க இருக்குது அங்க இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியாதா? ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது வந்து 5 கோடி ப்ராஜெக்ட் வந்து எங்க MD கிட்ட இருந்து பேசி உங்களுக்கு ஒரு 5 லட்சம் குடுத்துறோம். அவரு போனா போது ஒரு 2 லட்சம் குடுத்துறோம். 10 லட்சம் கூட ஏத்துங்கண்ணா. விளையாடுற பொருளா ப்ரோ இங்க இருக்குது அங்க இருக்குன்னு சொல்றது சொல்லுங்களா? விளையாடுற பொருளா ப்ரோ? எங்களை விட சீனியர் நீ தான் இந்த ஊர்ல. உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. அதனாதான் உங்களை பிடிச்சிக்க பாருங்க. ஹைவே ரோடு இதை போதுங்க பாருங்க. இந்த ரோடுக்கு பக்கத்துலயே இந்த இன்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து கரெக்டா எங்களுக்கு லொகேஷன் வந்து. ஆமா ப்ரோ, லொகேஷன் வந்து கரெக்டா இந்த பாயிண்ட்ல காட்டுது. இங்க வந்து என்ன பாயிண்ட் இருக்குன்னு கேட்டா கோயில் சொன்னாங்க. கோயில் கரெக்டா கோயிலுக்கு பார்த்து இந்த இடத்துல எந்த இடத்துல புதையல் இருக்குது அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெரியும். பார்த்தாலே தெரியல, தெரிஞ்சிருக்கு. நான் சொல்ல மாட்டேன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவன் வந்து படிச்சிருக்காங்க. ஆளை பார்த்து கரெக்டா சொல்லிடுவாங்க. தெரியும் நோண்டி எடுத்துல ஆளு பாரு. இது என்ன ப்ரோ சும்மா எங்க தெரிஞ்சிருக்கோம். ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க? பயப்படாத, பயப்படாதா. நான் இன்ன வரல யாருக்கும் பயந்தது கிடையாது. எதையும் யாருக்கு சொல்லிட்டு போங்க. நீங்க வரேன்னு சொல்லி 1 hour நாங்க வெயிட் பண்றோம். கோட்டை கோபுரமா? ஆமா, வேற எதுக்கு பணத்தை வச்சுனா பண்ணுவ நீ? ஆமா, பணத்தை வச்சு பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு கட்டலாம். நான் எப்பயும் வாங்கிட்டேன். அதான் வாங்கினேன்னு அவசியம். வீடு கட்டலாம். ஹெலிகாப்டர் வாங்க, ஹெலிகாப்டர் வாங்க. இது பிளைட்டுக்கு தான் வாங்க. அதெல்லாம் ஆசையே கிடையாது. வேற ஒண்ணு வேணாம். இதோட சாவகாசம் போது ஆள விடு. இதுக்கப்புறம் நான் ஆசை இருக்கு. அதான் உனக்கு வேணாம் ஊடியா, எங்களுக்கு வேணியா, பணம் வேணியா. 5 கோடி இப்ப வந்தே ஆகணும் எங்களுக்கு. மர்க்கா சொல்லு. 5 கோடி இப்ப வந்தே ஆகணும் எங்களுக்கு.
யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான் 5 கோடி வந்தே ஒன்னா இவர் பேச தெரியல இந்த பேரு தப்பா பேசாத, எனக்கு டென்ஷன் ஆயிடும் அப்புறம். டென்ஷன் ஆயிடும்னா நீ எப்படி இங்க இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? யோ மேப் போட்டு குத்துறா, எம்டி நான் கேனையா? எம்டி கேன் என்ன எம்டி போய் கேளு என்ன யோ, கேட்ட நீ பார்த்த கோடி 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 பதில வந்து இல்ல உனக்கு தெரிஞ்சுக்கிது நீ ஏன் சொல்ல மாட்டேப்போ? ஏடா உடமா சைக்கோவாயிடும் அப்புறம் நானா ஏடா உடமா சைக்கோவாயிடும் அப்புறம் நானா சைக்கோ மாட்டி வரணும் ஒரு பொறுமையா பேசுனா. நீ சைக்கோ மாத்தால எதுவும் மாத்தாத. என்ன வேலைங்க? ராணிப்பேட்ல இருந்து வந்து உனக்கு என்ன வேலைங்க? ஊர்ல பதில் இருக்குன்னு சொன்னாங்க. பதில் இருக்குன்னு சொன்னா யார் சொன்னாலும் வந்துருவியா? இல்ல உன் பேர் சொல்றாங்க. என் பேர் என்ன பேரு உனக்கு தெரியுமா? சரி சரி அங்கிட்டு போய் விளையாடுங்க 2 பேரும். சரி சரி அங்கிட்டு போய் விளையாடுங்க 2 பேரும். யோ யோ தபாஜா டவுசரா நான் சொல்லு 4-10 பேர் எடுத்துப்போம். நான் டவுசர் அண்ணா 10 லட்சம் சொன்ன 15 லட்சம் கூட ஏத்திக்கலாம். டவுசர் அண்ணா எங்களை இந்த மேப் மட்டும் நாங்க தெளிவா போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறோம். இந்த இடத்துல எங்க அந்த புதையல் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துருவோம். 20 லட்சம் கூட இல்ல. இல்ல எனக்கு காசு இல்லாம 30 லட்சம் தரணும். 30 லட்சம் எடுத்துக்கலாம். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. 30 லட்சம் தரணும். பாரு எங்க எம்டி கிட்ட ஒரு கால் பண்ணா கொலை கூட பண்ண சொல்லுவாரு. நாங்க தாங்க மாட்டோம், கொலையே பண்ணிட்டு போயினா இருக்கோம். உனக்கு மேல நான் எத்தனை கொலை பண்ணிட்டு போயிடறேன் உள்ள தெரியுமா? எத்தனை கொலை பண்ணிக்கிறா? வாண்டடா வந்து ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். அந்த ஈ கொசு இந்த ஆடு மாடு அதெல்லாம் கொண்டு இருப்பேன். வெளியே போக மாட்டேன் பாக்குறியா? யோ நாங்கெல்லாம் நினைக்காத ஆளுங்களை எல்லாம் போட்டு தள்ளிக்கிறியா? யோ நீ நினைக்க என் பேரை கேட்டு பாத்துக்கிறியா? கேட்கலையா? போய் கேட்டு பாரு. பேர் என்னடா? அப்புன்னு சொன்னா எல்லாரையும் தெரியும். என்ன பேரு? ஊர் சத்திரம் அப்புன்னு அப்புன்னு தெரியல. தெரியாது. இப்ப இங்க இருந்து வெளியே போனோமா எப்படி உன் கதை சொல்ற நீங்க? நான் வெளியே போயிடுவேன். அத எப்படி போவ பாக்குறியா? பைக்கில் தான் போவோம். ஹீரோண்டா பைக்ல பைக் வாங்கி வச்சீங்கன்னா ஹீரோண்டா பைக்கில் தானே போவோம். ப்ரோ ப்ரோ 5 கோடி நான் மொத்தமே 1 கோடி கூட எடுத்துக்கணும். அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. யோ உன்னால முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சிக்கோ. அப்ப நேத்து உன்னை பெரிய அப்பாட் ஆகுறேன்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். நாம இல்ல. இப்பனா பதில் கண்டுபிடித்தான் எங்க வேலையா? யோ இந்த ஊர்ல இருக்கிறியா? நீ எப்பனா உனக்கு கேள்விப்பட்டிருப்ப இல்ல தெரிஞ்சிருக்கோம். டேய் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டோம்னா புதையில தூக்கி போயிடலான்னு ஒண்டி ஆட்டியா போட்டலான்னு பாத்துருப்ப. நீதான் பணத்து மேல பதில். யோ எங்க எம்டிக்கு தெரியாத இடமே இல்ல, எல்லாத்துலயும் கண்டுபிடிச்சு புதையில தூக்கதான் எங்க வேலையை. சரி இப்போ உங்க எம்டிய கூட்டிட்டு வந்து எங்க பதில் இந்த யோ எங்க எம்டி சொல்லுவாரியா, நாங்க தான் அதை செய்யணும். 30 மேல இருந்து நிறுத்திருக்கு. நான் எதுக்கு நான் உனக்கு எனக்கு வேணாம். நான் பாதிக்கு பாதி தரேன். 2.5 கோடி எடுத்துக்கணும். பதில் எங்க இருக்குன்னு தெரியும். டேய் 2.5 கோடி குத்துங்கடா, 3 கோடியா குடுறா போனா போகுது. 3 இந்த ஊரை பறந்துட்டாரு, என்ன பண்றது? குத்து தொலை. கோடி எடுத்துக்கலாம். 1.25 கோடி மட்டும் எங்களுக்கு கொடுப்போங்க. எந்த பதில்னா அதுனே தெரியல. இது மாதிரி பேசுறீங்க. எது மாதிரி பேசுங்கிறான்? நீ பேசின பேச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. எம்டி சொன்னாருன்றல்ல, உன்னால முடிஞ்சா இங்க கண்டுபிடிச்சிக்கோ. அதுதான் உனக்கு கூப்பிட்டுக்கிறான். யோ இந்த ஊர் ஆளுங்களுக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் சொல்லிக்கிறாங்க. இந்த ஊர் ஆளுங்களுக்கு எங்களுக்கு மோப்ப சக்தி. ஆமா மோப்ப சக்தி. நாங்க மோப்ப சக்தி புரியறதுக்கு புரிஞ்சுக்கினா சரிதான். அப்பெல்லாம் தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லுங்க. பதில் மட்டும் கண்டுபிடிச்சு. பதில் எல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியாது. உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க. நிறைய பேர் இருக்காங்க. கண்டுபிடிக்கலாம். வேணா மம்டி எல்லாம் எடுத்து பார்த்தோம். புரியல. கடப்பார் மம்டி எல்லாம் எடுத்துட்டு வரணுமா? ஏடா ஒரு மழை பேசுங்க. பாதிக்கு பாதி தந்துடுறேன் சார். இதெல்லாம் இருக்கு. உன்னால முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ. புதையில எடுத்து தருவியா தரமாட்டியா? நான் கேக்குறேன். பதில் தர முடியாது. கிளம்பு. இருக்குது. அப்போ எங்க இருக்குன்னா எனக்கு தெரியாது. கிளம்பு. அப்ப இருக்குது. அப்ப இருக்கு. உங்க எம்டி சொன்னாரு நீ எத்து தர முடியாது. இப்பதானே சொன்ன எத்து தர முடியாது. எம்டி சொன்னாருன்னு சொல்றல்ல, உனக்கு தரமாக்குது இல்ல. இங்க இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சிக்கோ. மேப் போட்டு குடுத்து இவ்வளவு தொலை வந்துட்டோம். இந்த ஊர்ல ஒத்தனை பூச்சி அனுச்சு காண மாதிரி இருப்பான். ஒத்தனை பூச்சி மன தெரிஞ்சிடும் சொன்னாங்க. யாருக்குறவன் போய் பார்த்து பூச்சிக்கு போ. யோ அது நீதையா? யோ ஏடா கூட பேசாதயா? ஏடா கூடமாலாம் நான் பேசல. எடக்கு முருகா நீ பேசாத என்கிட்ட. எனக்கு வந்து யாரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பதில் கேட்டுனுக்குற? நீங்களா யாருடா? உனக்கு என்ன வேணும்? நான் வந்து மாமா வேணும். யோ புதையில இங்க இருக்குது. எங்கதான் இருக்குது? அப்புறம் அசிங்கமா காப்பேன். கம்மு தப்பா பேசாதீங்க. தப்பா பேசாதீங்க. வாங்கண்ணா. ப்ரோ அங்க பாரு ஒண்ணு கடிக்கிறான். அண்ணா இருந்து வரண்ணா. CDOE
ஆபீஸ்ல இருந்து பதில் வேணும். யோ டா புதையல் யோ எனக்கு புதையலே வேணாம் ஒண்ணும் எத்துன்னு போயா யோ எனக்கு புதையலே வேணாம் ஒண்ணும் எத்துன்னு போயா வந்துட்டான் நல்லா வேலையை பார்த்து எல்லாம் பண்றீங்க. ராணிப்பேட்டில இருந்து நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இங்க நான் பெரிய இது மாதிரி பேசுகிறா நீயா ராணிப்பேட்ல உனக்கு ஷேர் தரேன்னு சொன்னோம் சும்மா வந்து பார்க்க சொல்றான் காசு கிடையாது கிளம்பு போ. அப்ப எது மேல ஆசை இருக்கு? என்னால சம்பாதிக்க முடியாது நான் போனா எதெல்லாம் ஆசை இருக்கு? பணத்தோட அருமை தெரியலடா உனக்கு எல்லாம் டேய் ஒரு நாள் வருவ பட்டு வருவ அன்னைக்கு தெரியும் பணத்தோட அருமை. 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அது எவ்வளவு சம்பாதிக்கிறா 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 2000 ரூபாய் இந்த சொப்பெல்லாம் விக்கிறாங்களா அதுவா இல்ல பிச்சை எடுத்துட்டு வரியா லாரி ஓட்டிக்கிறேன். லாரியா லாரி ஓட்டுறது அதான் நிறைய கேஸ் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பனா தெரிஞ்சிருவேன் சத்தியமா ஒரு பதில் தெரிஞ்சிருவேன் விடாதான் அவரை நம்மளுக்கு கேட்டுங்க. டேய், தப்பாலாம் பேசாதீங்கண்ணா. ப்ரோ பதில் மென்டல் கிண்டல் எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு புதையல் தெரியுமா தெரியாதா என்ன பண்ணுங்க மென்டல் சொன்னீங்க என்ன பண்ணுங்க இந்த செகண்ட்லயே அடிப்போம் உங்களை. சரி அடி அங்கேயே தான் நிக்கிறேன். டேய் என்னடா டேய் புதையல கேட்டு வர சொல்றேன் ஏன்னா இது என்ன தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிறேன். என் ஊர்ல வந்து நீ சரி நாங்க போயிடுவியா? நாங்க அடிக்கிறோம் இல்ல அடிக்காம விடுறோம் போய் வீட்டுக்கு வந்து நீ நஷ்டம் வெளியே போயிடுவியா? செவ்வாய் கருது அடிக்கலாம் அப்போ. சரக்கு தான் அடிக்கலாம் வாங்க இல்லைண்ணா செவ்வாய் கருது அடிக்கலாம் அப்போ. சரக்கு தான் அடிக்கலாம் வாங்க இல்லைண்ணா குடியிருப்பாங்களான்னு கிடையாது. குடியிருப்பாங்க பையன் இல்லையா சரி நல்லதா சரி ஓகே. சரி பிச்சை எடுக்கலாம் வாங்க சரி பிச்சை எடுக்கலாம் வாங்க பிச்சை எடுக்கணும்னா நீ போயிடு. அதெல்லாம் எடுக்காது பிடிக்க மாட்டேன் அதெல்லாம் விட்டு முதல் மட்டும் சரி விட்டு தமிழ்ல போடுறான் நல்லா 4 கோடி எடுத்துக்கலாம். ஒரு கோடியாவது கூடியா எம்டி வந்து திட்டுவான் அடிப்பான் அவன் ஒரு மோசமான ஆளி அவன் எம்டியா போய் கூட்டிட்டு வந்து இங்க பதிலுக்குதுன்னாருல அந்த மிஷின்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்களே அந்த மாதிரி வச்சு எல்லாம் இருந்தா கண்டுபிடிச்சுக்கோ போ. எவ்வளவு one money டைம் நேரம் எடுத்துன்னு வரணுமா? நான் மீட்டிங் சரியா 4 கோடி எடுத்துங்க. சும்மா நான் பூச்சாண்டி காட்டிக்கிறியா வந்து என்ன கதை முடிச்சுவாங்க பூச்சாட்டா கார்ல கோயில் தரலாம் வந்து பூச்சாண்டி என்ன தேடு இதுதானே உங்களை கூப்பிட்டு தேடத்துக்குதா தப்பா பேசுறீங்களா? டேய் எடக்கு மாதிரி பேசாதடா டேய் டென்ஷனா ஆகுறாங்க பேசுவேன் கேளு உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் என்ன பண்ணுவேன் எங்களுக்கு புதையில சொல்லி தொலையாண்டா ஒன்னா தேடிக்கோ இல்லைன்னா எல்லாம் கேட்டு போவா ப்ரோ ப்ரோ சொல்லிடுறோம் ரொம்ப ஒரு பண்ணுதான் ப்ரோ எங்க தாண்டா இருக்கிறா அங்க பாருங்க கேமரா இருக்குதா பிராங்க் வண்டி ஓட்டி போன் பண்ணி தாலியா எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த பிராங்க் காட்சி போயிருப்பேன் என் தாலியா கூட்டு வந்து நான் கூட கோயில் மலை மணி நேரம் பாத்துருந்தேன் அந்த கேமரா அதான் நான் திசை திரும்புறோம் பாக்கவே இல்ல எங்க அண்ணனை பாத்தீங்கன்னா இந்த செட்டு தான் பாத்துனுக்கிறேன் சரி சரி விஐபி ஸ்பெஷல் பிராங்க் இந்த சேனலோட பேரு எப்படி தரமா இந்த பிராங்க் சாரி ப்ரோ தப்பா வார்த்தை சாரி சொல்லிடுறேன் பரவாயில்ல இருங்க நான் தானே சாரி கேட்கறேன் ஒரு கை மட்டும் காட்டுங்க முடிச்சுக்கோ விஐபி ஸ்பெஷல் பிராங்க் இந்த சேனலோட பேர் வந்து விஐபி ஸ்பெஷல் பிராங்க் அப்படியே சொல்லுங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க விஐபி ஸ்பெஷல் பிராங்க் விஐபி ஸ்பெஷல் பிராங்க் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் பண்றீங்க வாராண்டி வாராண்டி தங்கி பம்புக்கு போராண்டி